கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 4 கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏசாயா 62 அதிகாரம் 4 கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரா? ஆமென். நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை உங்கள் குடும்பத்தில். அதனால் உங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுற ஒரு ஸ்பெஷல் நாள், ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம். இந்த நாளில் கர்த்தர் தேசத்துக்கு வாக்கு கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆமென். நீங்கள் இப்போ கூட நினைக்கிறீங்களா, ஏசுப்பாக்கு என்னை பிடிக்குமா, நான் பாவம் செஞ்சுட்டேன், அவரை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன், ஏசுப்பானை ஏற்றுப்பாரா, ஏசுப்பானை நேசிக்கிறாரா அப்படின்னு கேள்வி போட்டுருக்குறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு பதில் தரார். உன் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கேன், உன்னை நேசிக்கிறேன். நீ தப்பு பண்ண உண்மைதான், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ புது வாழ்க்கையை நான் உனக்கு தரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். உங்கள் பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்புங்க. இயேசுவை சொந்த இரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார், இன்னும் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். உங்களை வைத்து இந்த தேசத்தையே ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆசீர்வதிப்பார். ஆமென்.